ஓம் சாந்தி 30-5-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் இப்போது அமர்ந்துள்ளீர்கள். இது சத்தியமான சங்கமாகும் சொல்றாரு. இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக, அதாவது ஆத்மா உத்தமமா ஆகி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. எப்படின்னு சொல்றாரு. பாபாவோட நம்ம உயர்ந்தவர்களும் கிடையாது, பாபாவோட தாழ்ந்தவர்களும் கிடையாதுன்றாரு. எப்படி? பதில்: பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் உலகிற்கு எஜமானராக ஆவதில்லை, உங்களைத்தான் உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் சொல்றாரு. ஆகையினால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன் சொல்றாரு. பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகிறீர்கள் சொல்றாரு. இப்ப அவர் தான் பிரம்மாண்டத்திற்கு எஜமானரா இருக்கிறாரு. பிரம்மாண்டன்றது பரந்தாமம். நம்ம அவருடைய குழந்தைகள்ன்றதுனால நம்மளும் பிரம்மாண்டத்திற்கு எஜமானரா ஆக்குறாரு. மேலும் நம்மள உலகத்துக்கு எஜமானரா ஆக்குறாரு. அவரு ஆகிறது இல்லை, ஆனா நம்மள ஆக்குறாரு. அதனால அவர் நமக்கு நமஸ்காரம் செய்யறாராம். என்னை விட நீங்க உயர்ந்தவரா ஆகுறீங்கன்ட்டு சொல்றாரு. அதனால நம்ம அவர் தானே நம்மளை இப்படி மாத்தினாரு, அதனால நம்ம அவருக்கு சலாம் போடுறீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம் சொல்றாரு பாபா. கடவுளே பாருங்க எவ்வளவு ஒரு பணிவா அகங்காரம் இல்லாம பேசுறாரு. நமக்கு போய் நமஸ்காரம் சொல்றாரு. பாபா நமஸ்காரம் என்று பதிலுரைப்பதும் கூட இல்லை. ஏனென்றால் பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார் மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் இப்ப தெரிந்துள்ளீர்கள். பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக ஆகின்றார், உலகத்திற்கு எஜமானராக அவர் ஆவதில்லை. சிவபாபா குழந்தைகளை பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டிற்குமே எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்றால் இப்ப யார் பெரியவர்கள் சொல்லுங்கன்னு சொல்றாரு. குழந்தைகள் தான் பெரியவர்கள் அல்லவா, நீங்க ரெண்டு இடத்துக்கும் எஜமானரா இருக்கிறீங்க, அதனால நீங்க தான் பெரியவர்கள் அல்லவான்றாரு. ஆகையினால் குழந்தைகள் பிறகு நமஸ்காரம் செய்கிறார்கள். நம்ம பாபாவுக்கு நமஸ்காரம் செய்யறோம், பாபா நமக்கு நமஸ்காரம் செய்யறாரு. பாபா, தாங்கள் தான் எங்களை பிரம்மாண்டம் பிறகு உலகுக்கு எஜமானராக மாற்றுகின்றீர்கள், ஆகையினால் தங்களுக்கு நமஸ்காரம்ட்டு நம்ம சொல்றோம் பாபாவுக்கு. முஸ்லிம் மக்கள் கூட மாலைக்கும் சலாம், நீங்கள் நலமாக இருக்க விருப்பம், அதாவது அதுக்கு அர்த்தம் மாலைக்கும் சலாம்னா நீங்கள் நலமாக இருக்க விருப்பம்ட்டு அர்த்தமா. சலாம் அலைக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது அப்படியே ரிட்டர்ன் சொல்லுவாங்க சலாம் அலைக்கும்ட்டு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்கிறது. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ நிச்சயம் இல்லாமல் யாரும் இங்க வரக்கூட முடியாதுன்றாரு. சென்று கால் எடுத்து வைக்கிறவனால நமக்கு நிச்சய புத்தி இருக்குன்னு தான் அர்த்தம். மதுபனுக்கு வரோம்னா கூட நிச்சயம் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்றாரு. நிச்சயம் இல்லாம யாரும் இங்க வரக்கூட முடியாதுன்றாரு. யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் நாம் எந்த மனித குருவிடம் செல்லவில்லை என்று தெரிந்துள்ளார்கள். மனித தந்தையிடம், ஆசிரியரிடம் அல்லது மனித குருவிடம் நாம் செல்வதில்லை என்று புரிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் இப்ப வருகிறீங்கன்னு பாபா நமக்கு சொல்றாரு. நம்ம கடவுள்கிட்ட தான் படிக்க வந்திருக்கிறோம், அவருக்கு உடம்பே கிடையாது. எந்த ஒரு மனிதனிடமும் நம்ம படிக்க வரல. அவர் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் வரீங்கன்றாரு. அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவர் ஒருவர் தான் இருக்கின்றார் இல்லையா. இந்த அறிமுகம் யாருக்குமே இருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை என்பது இருக்கிறதுன்னு சொல்றாரு. சாஸ்திரத்துல இருக்குது இந்த மாதிரி படைப்பை பத்தி தெரியாதுன்னுட்டாங்க. தெரிந்திருக்காத காரணத்தினால் அவர்களே அனாதைகள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை தெரிஞ்சுக்கலன்னா அவங்க யாரு அனாதைகள்னு சொல்றாரு பாபா. யார் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களோ அவர்கள் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. அவர் தந்தை, ஆசிரியர், சத்குருவாகவும் ஆகின்றார். நமக்கு கீதையில் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் பெற்றிருக்கிறது. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய், அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமானதாகும் சொல்றாரு பாபா. ஆனா கீதை எழுதினது கிருஷ்ணர்ட்டு பெயர் போட்டிருக்கிறாங்க. கீதை தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த சாஸ்திரங்களாலும் அவற்றை தாய் தந்தை என்று சொல்ல முடியாதுன்றாரு. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் தாய் என்று பாடப்பட்டுள்ளதுன்றாரு. இப்போ ஹிந்து தர்மத்துல பகவானுடைய கமல வாயிலிருந்து வந்த கீதை ஞானமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படும் கீதை படைப்பவர் ஆகிவிட்டது இல்லையா. அதை சொன்னவர் உயர்ந்தவர், அவரோட வாயிலிருந்து அந்த கீதை வந்ததுன்னா
அவர் சொன்னவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைன்னா அப்ப அந்த கீதை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய இலைகள் படைப்புகளாகும் சொல்றாரு. மற்ற எல்லா சாஸ்திரம் வரதுல மகாபாரதம், ராமாயணம் அது எல்லாமே அந்த கீதையுடைய இலைகள்ன்றாரு. படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆசி கிடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அப்பா இருக்கிறாருன்னா அப்பாட்ட இருந்து ஆசி கிடைக்கும். அப்பாவுக்கு பிறந்த அண்ணன் கிட்ட இருந்து ஆசி கிடைக்குமா? கிடைக்காது. அண்ணன் தம்பி கிட்ட இருந்து நமக்கு ஆசி கிடைக்கும்னா கிடைக்காது. அதனால பாபா சொல்றாரு அப்பாட்ட இருந்து தான் ஆசி கிடைக்கும். அப்ப கடவுள்கிட்ட இருந்து தான் நமக்கு ஆசி கிடைக்கும். கடவுளோட படைப்பு பிரம்மா விஷ்ணு சங்கரர் மற்ற படைப்புகள்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு ஆசி கிடைக்க முடியாதுன்றாரு. அப்படியே கிடைத்தாலும் அல்ப காலத்திற்கானதாக தான் இருக்கும்ன்றாரு. ஆனா பக்தியில நம்ம அப்படிதான், நமக்கு சிவனை தெரியல நமக்கு, அதனால நம்ம மற்ற தெய்வங்களை வழிபட்டோம். அப்ப வழிபடும் போது அந்த அல்ப காலத்திற்கான பிராப்தி கிடைச்சதுன்றாரு. மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அவற்றை படிப்பதின் மூலம் அல்பகால சுகம் ஒரு பிறவிக்கு தான் கிடைக்குதுன்றாரு. நம்ம மகாபாரதம், ராமாயணம், இந்த உபனிஷத்து, வேதங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். அதை படிக்கிறது மூலமா அல்பகால சுகம் ஒரு பிறவிக்கு கிடைக்கிறதுன்றாரு. அதே மனிதர்களுக்கு படிப்பிக்கிறாங்க. பலவிதமான எந்த படிப்பெல்லாம் இருக்கிறதோ அதே மனிதர்களுக்கு தான் படிப்பிக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. அல்பகாலம் சுகம் கிடைத்தது, பிறகு அடுத்த பிறவில் வேறு படிப்பை படிக்க வேண்டும்ன்றாரு. இப்போ ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறோன்னா அது அல்ப காலம் அந்த சுகம் அந்த படிப்பின் மூலமா கிடைக்கும். அப்புறம் அடுத்த பிறவியில போய் நம்ம வேற படிப்பு தான் படிப்போம்னு சொல்றாரு. இங்க என்னென்ன படிப்புலாம் நம்ம இருக்குதோ அந்த டாக்டர், இன்ஜினியர் அதெல்லாம் மனுஷங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. இங்கே ஒரு நிராகார தந்தை தான் இருக்கின்றார். அவர் 21 பிறவிகளுக்கு நமக்கு இப்ப ஆஸ்தியை கொடுக்கின்றார்னு சொல்றாரு. இப்போ 21 பிறவிக்கு ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு கடவுள். அவர் நிராகார தந்தை, எந்த மனிதனும் கொடுக்க முடியாதுன்றாரு. அவர்கள் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறார்கள் நம்மளன்னு சொல்றாரு. பாபா ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக இப்ப மாற்றுகின்றார். இப்போது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா? சர்வ வியாபி என்று சொல்வதன் மூலம் அர்த்தம் எதையுமே புரிஞ்சு கொள்வதில்லைன்றாரு. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்றால் பிறகு அனைவருமே தந்தை ஆகிறாங்க இல்லையா? இதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்றாரு. சர்வ வியாபினா எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப எல்லாருமே கடவுளா? எல்லாருமே தந்தையா? அப்ப அப்பா கடவுள் அப்பானா அப்ப எல்லாருமே அப்பாவாகிடுறாங்க இல்லையான்றாரு. எல்லோரும் தந்தை என்றால் பிறகு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும் சொல்றாரு பாபா. அப்ப எல்லாருமே அப்பான்னா யாருக்கிட்ட இருந்து ஆசி கிடைக்கும் சொல்றாரு. யாருடைய துக்கத்தை யார் நீக்குவது? பாபாவை தான் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் தான் இருப்பார் இல்லையா? ஒருத்தரை தான் கூப்பிடுறாங்க. அவரு தான் எல்லாருக்கும் துக்கத்தை நீக்குவார்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்ன்றாரு. தந்தையே தந்தை என்பதற்கு எந்த அர்த்தமும் வருவதில்லைன்றாரு. இது ராவண ராஜ்யம் என்பதை பாபா தான் புரிய வைக்கிறார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஆகையினால் சித்திரங்களில் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளதுன்றாரு. இது எல்லாமே டிராமால பதிவாயிருக்குது. அதனால்தான் சித்திரம் இந்த சிருஷ்டி சக்கரம் சித்திரம் இதெல்லாம் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றார். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம கலியுகத்துல இல்லை, நம்ம புருஷோத்தம சங்கமயுகத்துல இருக்கிறோம். பாபா புருஷோத்தமர்களாக மாற்ற வந்துள்ளார். வக்கீலுக்கு, டாக்டர் போன்றவைகளுக்கு படித்து அதன் மூலம் பதவியை அடைவதை போலாகும். இது என்ன படிப்புனா, எப்படி வக்கீல் டாக்டர்லாம் படிக்கிறோமோ அது மாதிரி இங்கே பாபா நம்மள புருஷோத்தமராக ஆக்கிறதுக்கான படிப்பு இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த படிப்பின் மூலம்தான் நான் இன்னாராக ஆவேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இங்கே சத்தியமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்துள்ளீர்கள். இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் சொல்றாரு. சத்தியமான தாமம் வசிக்கும் இடம் 2 ஆகுன்றாரு. ஒன்று சுகதாமம், மற்றொன்று சாந்தி தாமம் ஆகுன்றாரு. இவை ஈஸ்வரனுடைய தாமமாகும். இப்ப நம்ம இருக்கிறது சங்கமயுகம். இதே பூமியில நம்ம இருக்கிறோம், சங்கமயுகத்துல இருக்கிறோம். இது ஈஸ்வரனுடைய தாமமாகுன்றாரு. பாபா படைப்பவர் அல்லவா? கடவுள் படைக்கிறவர். யார் தந்தையின் மூலம் புரிந்து கொண்டு புத்திசாலியாக ஆகிறாங்களோ அவர்களுடைய காரியம் சேவை செய்வதாகுன்றாரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஞானத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு புத்திசாலி ஆயிட்டோம்னா நம்மளோட வேலை என்னன்னா நம்ம அவரோட சேவையை செய்யணும்ன்றாரு. நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் சிவனுடைய கோயிலுக்கு சென்று இப்ப புரிய வைங்கன்றாரு. நீங்க நல்லா ஞானம் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நல்லா புரியுது, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்றீங்கன்னா நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் புரிய வைங்கன்றாரு. இவர் மீது பழம், பூ, வெண்ணெய், நெய், அரளிப்பூ, ரோஜா மலர் போன்றவர்களை ஏன் போடுறீங்க என்று அவரிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகிறார். சிவன் கோயில்ல போய் சொல்லுங்க,
இந்த சிவன் மேல எதுக்கு வந்து எல்லா பூவும் போடுறீங்க, பழம் போடுறீங்க, பூ வெண்ணெயும் போடுறீங்க, நெய், அரளிப்பூ, ரோஜா மலர், எல்லா விதமான பூவையும் ஏன் போடுறீங்கன்ட்டு கேளுங்க. கிருஷ்ணருடைய கோயிலில் அரளிப்பூவை போடுவதில்லை. கிருஷ்ணரோட கோயில்ல அரளிப்பூலாம் போட மாட்டாங்களாம். அங்கே மிகவும் வாசனை மிக்க மலர்களை கொண்டுதான் செல்கிறார்களாம் கிருஷ்ணருக்கு. ஆனா சிவன் மேல எல்லா விதமான பூவும் போடுறாங்க. வாசனை உள்ள பூ, வாசனை இல்லாத பூ எல்லாம் போடுறாங்க. சிவனுக்கு முன்னால் அரளிப்பூவை போடுகிறார்கள் என்றால் ரோஜா மலரையும் போடுகிறார்கள். அர்த்தம் எதையுமே தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா வந்து புரிய வைக்கிறார். எந்த மனிதனும் புரிய வைப்பதில்லை. இப்ப வந்து கடவுள் தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன் அவருக்கு இத்தனை எல்லா பூவையும் போடுறாங்கன்னா, அத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க முள்ளாவும் இருக்கிறாங்க, மலராவும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அவரை தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு எல்லா பூவையும் போடுறாங்க. மற்றபடி முழு உலகத்திலும் மனிதர்களுக்கு தான் படிப்பிக்கிறாங்க. உங்களுக்கு பகவானே வந்து படிப்பிக்கின்றார் சொல்றாரு. எந்த மனிதனையும் பகவான் என்று இங்க சொல்ல முடியாது. லட்சுமி நாராயணன் கூட பகவான் என்று கூறுவதில்லை. அவர்கள் தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது சொல்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட தேவதைகள் என்றுதான் சொல்ல முடியும். அவங்களாம் படைப்பு தான், கடவுளுடைய படைப்பு தான் பிரம்மா விஷ்ணு சங்கரர். அவங்க மூலயமா தான் காரியம் செய்யறாரு. அதனால அவங்களுக்கெல்லாம் சூட்சும சரீரம் இருக்கிறதுனால அவங்களாம் தேவதைகள் என்று சொல்ல முடியும். ஆனால் பகவான்ட்டு அவங்கள சொல்ல முடியாது. பகவான் ஒருவரி தான் ஆவார்னு சொல்றாரு. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரு. பகவான்றவர் பரம்பிதா பரமாத்மா. அவர் வந்து ஆத்மாக்களின் தந்தை. அவர் எல்லா ஆத்மாக்கும் தந்தையா இருக்கிறார். அனைவருமே ஹே பரம்பிதா பரமாத்மாவே என்று சொல்றாங்க. அதாவது எல்லா தர்மத்தினரும் அவர் தான் கூப்பிடுறாங்க. அவருடைய உண்மையான பெயர் சிவன். மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் சாலிகிராமங்கள் ஆவீர்கள் சொல்றாரு. பண்டிதர்கள் ருத்ர ஞான யஜ்ஞம் உருவாக்குகிறார்கள் என்றால் சிவனுடைய பெரிய லிங்கத்தை உருவாக்குறாங்க மற்றும் சாலிகிராமங்களை சிறிதாக உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆத்மாவைத்தான் சாலிகிராமங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப வந்து பெரிய லிங்கம் உருவாக்குறாங்க, அது கீழே குட்டி குட்டி லிங்கம் சாலிகிராமன்ட்டு உருவாக்குறாங்க. அந்த சாலிகிராமன்றது ஆத்மாக்களை தான் சொல்லப்படுதுன்றாரு. சிவனை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம் சொல்றாரு. சகோதரத்துவம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, யூனிவர்சல் பிரதர்ஹுட்ன்றாங்க. எல்லாரும் பிரதர்ஸ்ன்றாங்க. இந்தியா சைனா சகோதரர்கள் இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா புரிஞ்சுக்கிறது இல்லை. தந்தையினுடைய குழந்தைகளாகிய நாம் சகோதரர்கள் ஆவோம். அதாவது ஆத்மா எந்த ஜெண்டரும் கிடையாது, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆத்மா வந்து அந்த சரீரத்துல வரும்போதுதான் அது ஆணாவோ பெண்ணாவோ நடிக்குது. மற்றபடி ஆத்மா ஆண் தான். அது பரமாத்மாவுடைய குழந்தைன்றதுனால பிரதரா ஆயிடுது. பிறகு எப்படி சகோதரிகள் ஆனோம் சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப உடம்புல வரும்போது பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள் சொல்றாரு. பிரஜைகள் அப்ப உருவாகிறாங்க. அவர்கள் பிராமணர்கள் சொல்லப்படுறாங்க. பிகேஸ் ஆகுறாங்க. பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள் ஆவர். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகையினால்தான் நாம வந்து குமாரிகள் என்று சொல்லப்படுகிறோம். நல்லது, பிரம்மாவை உருவாக்கியது யார்? சரி, பிரஜாபிதா பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மூலமா பிரஜைகள் உருவாகிறாங்க. அந்த பிரஜைகளை வந்து பிராமணர்கள் பிராமணின்னு சொல்றோம், குமாரிகள்ன்ட்டு சொல்றோம். ஆனா இந்த பிரம்மாவை யார் உருவாக்குனது அப்படின்னு கேக்குறாரு. பகவான் தான் ஆவார். இந்த கடவுள் தான் வந்து பிரம்மாவையே உருவாக்குனாரு. பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாமே அவருடைய படைப்பு. இவர்கள் அனைவரும் படைப்புகள் ஆவார்னு சொல்றாரு. சூட்சும வதனமும் படைப்பாக ஆகிவிட்டதுன்றாரு. அப்போ முத வரும்போது சூட்சும வதனத்தை படைச்சிட்டு அங்க பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாம் படைச்சிட்டு தான் வராரு கீழே. பிரம்மாவின் கமல வாயிலிருந்து குழந்தைகளாகிய நீங்கள் இப்ப வந்திருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்மளாம் எப்படி பிறந்திருக்கிறோம் சிவனுக்குன்னா, பிரம்மா வாய் மூலமா பிறந்திருக்கிறோம். அவர் வாய் மூலமா இவர் ஞானத்தை கேட்டு நம்ம பிக்க ஆயிருக்கிறோம். நம்பிட்டோம்ல, நம்பி சிவன் தான் வந்து இவர் உடம்புல வந்திருக்கிறாரு. இவர் வாய் மூலமா வர ஞானம் சிவனுடையதுன்ட்டு நம்பி அந்த ஞானத்தை நம்ம கேட்கறதுனால நம்ம பிரம்மாவுடைய குழந்தைகளாக ஆயிருக்கிறோம். யாருன்னா சிவன் தான் நமக்கு தத்தெடுத்திருக்கிறாரு. பிராமணிகள் என்று சொல்கிறீங்க, நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவினர் சொல்றாரு. வாய் மூலமா தத்தெடுத்துக்கிறாரு. தத்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களான்னு சொல்றாரு. சிவன் தான் தத்தெடுத்திருக்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார்? கண்டிப்பாக தத்தெடுப்பார் இல்லையா? பிரம்மாக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பிரம்மா கண்டிப்பா தத்தெடுத்துதான் இருப்பார் இல்லையா? கண்டிப்பா தத்தெடுக்கிறாரு. எப்படி குருவின் சிஷ்யர்கள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லவா?
இப்ப குருவின் சிஷ்யர்கள்லாம் இப்ப ஒரு குரு இருக்கிறாருன்னா அவங்க சிஷ்யர்கள் இருப்பாங்க, அவங்களையும் தத்தெடுக்கிறாங்க இல்லையா, அவர்களே சிஷ்யர்கள்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நம்ம குழந்தைகள் நம்மளை தத்தெடுக்கிறார். எனவே பிரஜாபிதா பிரம்மா முழு உலகத்தின் தந்தையாகிவிட்டார். அவரே தாத்தாவிற்கு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மா வந்து தாத்தாவுக்கு தாத்தா, கொள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இங்குதான் வேண்டும் அல்லவா? கண்டிப்பா பிரஜாபிதா பிரம்மானா அவர் எங்கேயோ மேல வானத்துல எல்லாம் இருக்க மாட்டாரு. ஆனா அவர் இங்கதான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா பிரஜைகளை தத்தெடுக்கணும்னா, மக்களை தத்தெடுக்கணும்னா மக்கள் இருக்கிற இடத்துல தானே இருப்பாரு. அப்ப இங்குதான் வேண்டும் அல்லவா? சூட்சும வதனத்திலும் கூட பிரம்மா இருக்கிறாரு. இங்கேயும் பிரம்மா இருக்கிறாரு, உடலோட இருக்கிறாரு. அங்க சூட்சும உடல்ல சூட்சும வதனத்திலயும் பிரம்மா இருக்கிறாரு. அவருடைய சம்பூர்ண ஸ்வரூபம் அங்க இருக்குது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் என்று பெயர் பாடப்பட்டுள்ளது. ஆனால் சூட்சுமவதனத்தில் பிரஜைகள் இருப்பதில்லை என்றாரு. பிரஜைகள் கீழே தான் இருக்கிறாங்க, மேல இருக்க மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா யார் என்பன போன்ற அனைத்தையும் பாபா அமர்ந்து இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. அந்த பிராமணர்களும் கூட தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்றாங்க. அந்த வெளியில இருக்கிறாங்களே ஓபிசி பிராமின்ஸ், அவங்க வந்து அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்க பிரம்மாவுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க. பிரம்மா எங்க இருக்கிறார்? அவர் அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர்கள் இருந்து விட்டு சென்றுள்ளார்கள் என்று சொல்வார்கள். நம்ம சொல்லுவோம் பிரம்மா இங்கதான் இருக்கிறாரு, எங்க முன்னாடி இருக்கிறாரு, அவர் மூலமா தான் சிவன் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் உடம்பு மூலமா தான் சிவன் பேசிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பிராமின்ஸ் சொல்லுவாங்க பிரம்மா ஒரு காலத்துல இருந்துட்டு போயிருக்கிறாருன்ட்டு சொல்லுவாங்க. அவர்கள் தங்களை பூசாரி பிராமணர்கள் என்று சொல்றாங்க. அவங்க பூசாரி பிராமணர்கள். நீங்கள் இப்போது நடைமுறையில இருக்கிறீங்க பிராமணரான்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாகி விட்டீர்கள். பிரம்மாவை சிவபாபா தத்தெடுத்துள்ளார். நான் இந்த வயதான உடலில் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. மனிதர்களை தேவதைகளாக்குவது என்பது எந்த ஒரு மனிதனுடைய காரியமும் இல்லைன்னு சொல்றாரு. இது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு மனுஷனை பிடிச்சி அவனை தேவதையா மாத்துறதெல்லாம் சாதாரண ஆள் செய்ய முடியுமா? இது கடவுள் செய்யற காரியம். பாபாவை தான் படைப்பவர் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. சிவஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறாங்க. சிவன் தந்தை ஆவார். தேவதைகளுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை படைப்பவரே பரமாத்மா தான் ஆவார். அவரை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலும் ஆத்மா தூய்மை அடைகிறது. பிறகு சதோ ரஜோ தமோவில் இந்த ஆத்மா தான் வருதுன்றாரு. இந்த சமயத்தில் கலியுகத்தில் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் எல்லாருமே சதோ பிரதானமானவர்களாக இருந்தார்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. 2500 ஆண்டுகள் தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்ததுன்றாரு. அவர்களுடைய குழந்தைகள் கூட ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? லட்சுமி நாராயணன் 1 2 அப்படின்ட்டு அப்படியே வந்து திருந்ததுன்றாரு என்று நடந்து வருகிறது அல்லவான்றாரு. மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரிவதில்லை என்றாரு. ஆனா இந்த மாதிரிலாம் லட்சுமி நாராயணன் ராஜ்யம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவங்க 1 by 1 ராஜ்யம் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கும் எதுவுமே தெரியல. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமா தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாகவே இருக்க முடியாதுன்றாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை பாருங்கள் என்று அனைவரும் கடவுளை தான் அழைக்கிறாங்க. எனவே தூய்மையற்ற உலகமாக தான் இருக்கிறது இல்லையா, ஆகிறது அல்லவான்றாரு. இதைதான் கலியுக நரகம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகத்தை சொர்க்கம் என்றும் தூய்மையான உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு எப்படி தூய்மையற்றவர்களாக ஆனார்கள் என்பதை யாருமே தெரிஞ்சிருக்கல. நம்ம எப்படி இப்படி ஆனோம் அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்கல. பாரதத்தில் தங்களுடைய 84 பிரிவுகளையும் தெரிந்தவர்கள் யாருமே இல்லைன்றாரு. இப்போ ஒருத்தவங்க யாரையாவது கூட்டு வச்சு நீங்க எத்தனை பிரிவு எடுத்தீங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம 84 பிறவி எடுத்திருக்கிறோன்றது கூட யாரும் யாருக்கும் தெரியலன்றாரு. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளை எடுக்கிறாங்கன்றாரு. குறைந்தபட்சம் ஒரு பிறவி ஆகுன்றாரு. குறைந்தபட்சம் ஒரு பிறவி எடுக்கிறவங்களும் ஆத்மா இருக்குதுன்றாரு. மேலேருந்து வந்து அப்படியே ஒரு பிறவி மட்டும் எடுப்பாங்க. அந்த ஒரு பிறவிலே எல்லாத்தையும் கடந்துட்டு அந்த பிறப்பை முடிச்சுட்டு பரந்தாமம் போயிடுவாங்க. ஆனா அதிகபட்சம் சொர்க்கத்துல இருந்து நடிக்கிறவங்க 84 பிறவிகள் நடிக்கிறாங்கன்றாரு. பாரதத்தை அழிவற்ற கண்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இங்கேதான் சிவபாபாவின் அவதாரமே நடக்கிறது. சிவனே இங்க வர்றதுனால இந்த பாரதம் அழியாதுன்றாரு. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாக முடியாது. சுற்றி விநாசம் நடக்கும், ஆனா பாரதம் அழியாது. மற்றபடி இருக்கின்ற அனைத்து கண்டங்களும் விநாசமாகிவிடுன்றாரு. இந்த சமயத்தில் ஆதி சனாதன தேவதா தர்மம் மறைஞ்சு விட்டது. யாருமே தங்களை தேவதைகள் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் தேவதைகள்
சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அனைவரும் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள்னு சொல்றாரு. நம்ம ஒரு காலத்துல தூய்மையா இருந்தோன்றதே மறந்து போய் நம்ம போய் கோயில்ல அந்த தேவதைகள் முன்னாடி கை வணங்குறோம், தலை வணங்குறோம். அப்படி தூய்மையற்றவர்களா ஆயிட்டோம், பூஜாரிகளா ஆகிட்டாங்கன்றாரு. இதையும் பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஒரே ஒரு முறை பாரதத்துல வருகின்றார். கடவுள் தான் எல்லாருக்கும் அப்பா. அவர் ஒரே ஒரு தடவை சங்கமயுகத்துல தான் பாரதத்துல வராரு. எப்போது வராருன்னா புருஷோத்தம சங்கமயுகத்துல. இந்த சங்கமயுகத்தையே புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படும்ன்றாரு. இங்கதான் ஆத்மா உத்தமமா ஆகுது. இது சங்கமயுகம் ஆகுன்றாரு. கலியுகத்துல இருந்து சத்தியுகமாக மாறுது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுகமும் இந்த சங்கம் யுகம் தான்றாரு. கலியுகத்தில் தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்துல யார் இருப்பாங்கன்னா தூய்மையான தேவதைகள் இருக்கிறார்கள்ன்றாரு. ஆகையினால் இதனை புருஷோத்தம சங்கம் யுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இங்கதான் மாறுறாங்க. மாறி நடுவுல இது சங்கமன்றது அந்த கலிக்கும் சத்தியுகத்துக்கும் சங்கம். அது இங்க நடுவுல ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுல மனுஷங்களும் தேவதையா ஆகிறாங்க. அதனாலதான் இங்க தூய்மையற்ற மனிதர்கள் கலியுகத்துல சத்தியுகத்துல தூய்மையான தேவதைகளா மாற்றம் அடைகிறாங்க. அதனாலதான் இதுக்கு பேரு புருஷோத்தம சங்கமேகம்ன்ட்டு சொல்லப்படுகிறது. இப்போது பாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். ஆனா எல்லாரும் அவங்களே மாறிடுவாங்களா? அவங்களாலே மாறுறதுக்கு சக்தி கிடையாது. அந்த சக்தியை யார் கொடுக்குறாங்க? கடவுள் தான் வர்றாரு. கடவுள் தூய்மையாக மாற்றுறாரு. நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆவதற்கு இப்ப வந்துள்ளீர்கள்ன்றாரு. இங்க நம்ம சென்டருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்னா, எதுக்கு இங்க பிரஜாபிதா பிரம்மாவுடைய விஸ்வ வித்யாலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா படிக்கிறதுக்கு. மனுஷன்லேருந்து தேவதையா புருஷோத்தமலாக ஆவதுக்கு வந்திருக்கிறோன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாண தாமத்தில் இருக்கிறோம் என்பதை கூட மனுஷங்க தெரிஞ்சுக்கல. அங்கிருந்து நடிக்க தான் இங்க வரோன்னு கூட தெரியாம இந்த வாழ்க்கை தான் உண்மை, இதுதான் உண்மை, இது என்னமோ இங்க இன்னுமா ஒரு 100-2000 வருஷம் இங்கே நம்ம இதே உடல்ல வாழ போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை இந்த வீடை விட மாட்டேன், இந்த வாசலை விட மாட்டேன், அவங்கள விட மாட்டேன், இந்த எங்க ஏரியா விட மாட்டேன்ட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம நடிக்க வந்திருக்கிறோம். நம்மளே அல்ப காலத்துக்கு தான் இங்க இருக்க போறோம். இந்த உடலை விட்டு எப்போனாலும் நம்ம போயிடுவோன்னு கூட தெரியல. எல்லாம் இந்த பொருள் மேல பற்று எல்லா மேலேயும் பற்று வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாது நம்ம பரந்தாமா நிர்வாண தாமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோன்ட்டு தெரியாது. எவ்வளவு ஒரு அஞ்ஞானம் பாருங்க. அஞ்ஞானத்துலதான் வாழ்க்கையை ஓடுது. இப்ப இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 சொல்றாரு. நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கிறோம். இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நடிகர்கள் தான் ஆவார்கள்ன்றாரு. இந்த நாடகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த டிராமா சக்கரம் சுத்திட்டு இருக்குது. ஒருபோதும் இது நிக்காதுன்றாரு. முதலில் இந்த நாடகத்தில் நடிப்பை நடிக்க தேவதைகள் தான் வராங்க. பிறகு திரேதாவில் அவங்களே தான் சத்திரியர்கள் ஆகுறாங்க. சத்திரியர்களாவும் ஆகுறாங்க. அந்த டைம்ல வர்றவங்களும் சத்திரியர்கள் வருகிறார்கள்ன்றாரு. இந்த நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? முதல்ல நம்ம ஒரு சினிமா நடிக்கிறாங்கன்னா சினிமாவுடைய ஆக்டர்ஸ் சினிமா கதையை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சுட்டு தான் நடிப்பாங்க. அதனாலதான் கேட்கிறாரு, நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சினிமாவுடைய ஸ்டோரி தெரியணும் இல்லையா? நாடகத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையான்றாரு. இது முட்கள் நிறைந்த காடாகும். மனிதர்கள் அனைவரும் துக்கமுடையவர்களாக இப்ப இருக்கிறாங்க. இப்ப நம்ம வாழறது முட்கள் நிறைந்த காடு, கலியுகம். மனுஷங்க எல்லாரும் துக்கமுடையவர்களா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா கூட நம்ம கூட இருக்கிறவங்க துக்கமா இருந்தாங்கன்னா நம்மள மட்டும் சந்தோஷமா விட்டுருவாங்களா? நம்மளையும் துக்கமாக்கி உட்கார வச்சிருவாங்க. அது மாதிரிதான் இங்க எல்லாமே துக்கமுடையவர்களா இருக்கிறாங்க. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வருகிறதுன்றாரு. கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இப்ப இருக்கிறாங்க. 800 கோடிக்கு மேல பாப்புலேஷன் தாண்டுது. சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிகவும் குறைவானவர்களே தான் இருப்பாங்க. 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா பாப்புலேஷனும் குறைஞ்சிரும். ஏன்னா எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி பறந்தாம போயிடுவாங்க. ஆதிசநாதன சூரியவம்ச தேவதைகள் தான் அந்த சொர்க்கத்துல இருப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த பழைய உலகம் இப்போது மாற வேண்டும். மனித உலகத்திலிருந்து பிறகு தேவதைகளின் உலகமாக இது ஆகும். ஆதிசநாதன தேவதா தர்மம் இருந்துச்சு. ஆனால் இப்போது தங்களை தேவதைகள் என்றே சொல்வதில்லை. தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. இந்த பாரதவாசிகள் மட்டும்தான் தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. மற்ற தர்மம் யாராவது எல்லாம் மறந்தாங்களா? முஸ்லிமு கிறிஸ்தவர்கள்லாம் ஸ்தாபகர் தெரியுது, எப்ப வந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. இந்த பாரதவாசிகள் தான் இந்த ஹிந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்க தன் தர்மத்தையே மறந்துட்டாங்கன்றாரு. இந்துஸ்தானில் இருக்கின்ற காரணத்தினால ஹிந்து தர்மம்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில அது பேர் பாரதம் தான். பாரதம் தர்மம் பேரும் வேற.
சனாதன தர்மம்ன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க துவாபர ஆரம்பத்துல. அப்புறம் அதையும் மாத்தி பிரிட்டிஷ்காரங்க இந்துஸ்தான் பேர் வச்சு ஹிந்து தர்மம் மாத்திட்டாங்க. தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள், இவர்கள் தூய்மையற்றவர்களாக இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நம்ம நம்ம தூய்மையற்றவர்களா இருக்கிறோம் ஹிந்து தர்மத்துல. தேவதைகள் உண்மையிலே தூய்மையா இருந்தாங்க, அதனால தேவதைகள்னு சொல்லிக்கவே முடியல. ஆகையினால் தங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாதுன்றாரு. தேவதைகளின் பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவ வழிபடுறவங்க கிறிஸ்துவர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த அந்த புத்தரை வழிபடுறவங்க புத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள். அப்ப தேவதைகளை வழிபடுறவங்க யாரா இருப்பாங்க? தேவதைகளா தானே இருக்கணும். பாபா தான் சொல்றாரு, நீங்க தேவதைகளை பூஜை செய்றீங்கன்னா நீங்க 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 தான் அதுவா இருந்தீங்க அப்படின்றாரு. நீங்க தான் தேவதைகள்ன்றாரு. தேவதைகளை பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க, தங்களை பாவிகள் கீழானவர்கள் என்று சொல்கிறார்கள்ன்றாரு. ஆனால் நீங்கள் தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், பிறகு நீங்க தான் இப்படி பூஜாரியாக தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். இது யார் சொல்றது? கடவுளே வந்து சொல்றாரு, சிவன் வந்து சொல்றாரு. சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. ஹம்சோ என்பதின் அர்த்தத்தையும் புரிய வைத்துள்ளார். நீங்க தான் அதுதான் நான் அப்படின்ற அர்த்தத்தையும் புரிய வைத்துள்ளார். அவர் ஆத்மா தான் பரமாத்மா என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். நாமளே கடவுள்னு சொல்லிடுறாங்க, அதை கூட நம்பிடுறாங்க எல்லாரும். நானே கடவுள், நீயும் கடவுள் அப்படின்னுறாங்க. நான் தேவதைன்னா அதை நம்ப மாட்டாங்க. அதான் சொல்றாரு, தேவதைன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனா நானே கடவுள் நானே பரமாத்மான்றீங்க பாரு, அதுதான் ரொம்ப மோசமான விஷயம்ன்றாரு. ஆத்மா தான் பரமாத்மான்ட்டு சொல்லிடுறாங்க. யாராவது கடவுளா மாற முடியுமா? அவராலாம் நம்மளால மாற முடியாது. அவருடைய குழந்தைகள் நம்ம. இது பொய்யான அர்த்தமாகுன்றாரு. பொய்யான உடல், பொய்யான மாயின்ட்டு சொல்லப்படுது. சத்தியுகத்திலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, நானே கடவுள் என்று சொல்ல மாட்டாங்க. பாபா சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு பொய்யான கண்டத்தை ராவணன் தான் உருவாக்குகின்றான். ஆத்மா என்ன பரமாத்மா என்ன என்பதையும் பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இதை கூட யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், ஆத்மாக்களாகி நீங்கள் புள்ளியாக இருக்கிறீங்க. நீங்க இந்த உடம்பே இல்லை, நீங்க உடம்புல இருக்கிற நெற்றிப்புறத்துல இருக்கிற புள்ளி ஆத்மா. இந்த உடலை விட்டு நீங்க போனீங்கன்னா இந்த உடல் அழிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்க நிறைய உடல் எடுத்து வந்திருக்கீங்கன்றாரு. நீங்கள் புள்ளியா இருக்கிறீங்க, உங்களுக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி உள்ளதுன்றாரு. ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆத்மா ஒரு சிசிடிவி மாதிரி இருக்கு, அத ஒரு மெமரி கார்டு மாதிரி இருக்கு, அதுல வந்து 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாயிருக்கின்றாரு. நீ ஒரு தடவையும் ஒரு உடல் எடுத்து நடிக்கிறோம், அப்புறம் அந்த உடலை விட்டுறோம். இதே மாதிரி 84 பிறவி எடுத்திருக்கோன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யாருமே தெரிஞ்சுக்கல. உண்மையா நம்ம ஸ்டாரு புள்ளியா இருக்கிறோம், அந்த உடல் நம்ம கிடையாது அப்படின்றத யாருமே தெரிஞ்சுக்கல. நான் வக்கீலாக இருக்கிறேன், இன்னாராக இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி ஆத்மாவை பற்றி யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபா தான் வந்து அறிமுகத்தை அளிக்கின்றார். உங்களுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு அடிபட்டதாக பதிவாய் இருக்குது, அது திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு. அது ஒருபோதும் அழியவே முடியாதுன்றாரு அந்த 84 பிறவிகளின் நடிப்புன்றாரு. இதே பாரதம் தான் மலர்களின் தோட்டமாக இருந்தது. ஒரு காலத்துல இதே பாரதம் தான் மலர்களின் தோட்டமாக இருந்ததுன்னு சொல்றாரு. சுகமே சுகம்தான் அங்க இருந்தது, அல்லாவின் தோட்டம். இப்போது துக்கமோ துக்கமாகுன்றாரு. ஏன்னா ராவண ராஜ்யம் இல்லையா. இந்த ஞானத்தை பாபா தான் நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை யார் சொல்றது? பாபா தான் சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது பாபாவின் மூலம் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்க. அனைத்திலும் புதிய விஷயம் வந்து நீங்க மனிதர்ல இருந்து தேவதையாக ஆகணும்ன்றாரு. இதை நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? நம்ம என்னமோ நம்ம வீடு உண்டு வாசல் உண்டு வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். இது கடவுள் வந்து புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நீங்க தான் மனுஷன் வந்து தேவதை ஆகணும்ன்றாரு. மனிதன்ல இருந்து தேவதை ஆவதற்கான படிப்பை எந்த மனிதனும் படிக்கிறது இல்லை. ஆனா ஏதாவது ஸ்கூல்ல போய் இப்படி எல்லாம் படிக்கிறாங்களா மனுஷன் வந்து தேவதை ஆகிறதுக்கு? எந்த ஒரு மனுஷனும் படிப்பதில்லை. எந்த ஒரு டீச்சரும் மனுஷன்ல இருந்து தேவதை ஆகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம கிளாஸ் எடுத்ததே கிடையாது. ஆனா கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு, பகவானே வந்து படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த பகவானை சர்வவியாபி என்று சொல்வது என்பது திட்டுவது அவமரியாதை போலாகும். இப்போது நம்மளை வந்து ஹையஸ்டா மாத்த வந்திருக்கிறாரு. நம்ம என்ன தெரியுமா அவரை சொல்றோம்? கல்லுல இருக்கிற முள்ளுல இருக்கிற நாயில இருக்கிற பூனையில இருக்கிறன்ட்டு எல்லா இடத்துலயும் நீ இருக்கிறன்னு சொல்றோமே, எவ்வளவு அவமரியாதை பண்றோம். நம்ம வந்து நம்மளை வந்து அவர் ஹையஸ்ட் ஆக்கணும்னு வந்திருக்காரு அவரை மாதிரி. ஆனா நம்ம அவரை லோயஸ்டா நம்ம திட்டுறோம், அது அவமரியாதை செய்றீங்கன்றாரு. எப்போது பாபா புரிய வைக்கிறார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன். அல்லானா ஆஸ்தி தானே, அல்லாவின் தோட்டம்னு சொல்றாங்க, எல்லா தர்மத்திலயும் இருக்குது. அவர் வந்தாலே சொர்க்கமா மாத்துவாருன்ட்டு ராவணன் நரகமாக்குகின்றான்.
இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்றாரு. இந்த ராவணன் தான் வந்து உலகத்தையே நரகமாக்குறது மாயா தான். ஆனா இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரிலன்றாரு. பாபா தான் வந்து உங்களை மனிதன்ல இருந்து தேவதையாக மாத்துறாரு. அழுக்கு துணைகளை துவைச்சார். இது போன்ற புகழும் கூட இருக்கிறது. இந்த சீக்கியர்கள்ல குரு கிரந்த்ல குருநானக் சொல்லியிருக்கிறாரு, இறைவன் வந்து அழுக்கு துணிகளை துவைச்சாருன்ட்டு. அவர் ஏன் துணியை போய் துவைக்கணும்? அவர் வந்து மனுஷனை தேவதையா மாத்துறாரு. அப்ப அந்த ஆத்மா வந்து ரொம்ப அழுக்காயிருக்கு இல்லையா, அந்த அழுக்கா இருக்கிற ஆத்மாவை, கரைப்படைஞ்சிருக்கிற ஆத்மாவை தூய்மையாக்குறாரு. அததான் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே விகாரம் எல்லாம் இருப்பதில்லை. அங்க சொர்க்கத்துல விகாரமே கிடையாது. அந்த உலகமே சம்பூர்ண நிர்விகார உலகமாகுன்றாரு. இப்போது விகார உலகமாக இருக்குது. ஒருத்தவங்க கூட நல்லவங்க இல்லை, எல்லாருக்குள்ளாரையும் 5 விகாரம் தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நமக்கு எதிரியே. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. நம்மை ராவணன் தூய்மையற்றவராக ஆக்கிவிட்டான். ஆனால் ராவணன் எப்போது வந்தான், என்னவாயிற்று போன்ற எதுவுமே நமக்கு தெரியாதுன்றாரு. ராவணன் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக நம்மளை மாற்றிவிட்டான். நம்ம எப்பேற்பட்டவங்களா நம்மள வந்து சொர்க்கத்துல தங்க மாளிகையில வாழ வச்சாரு. அவ்வளவு சொத்து கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த மாயா மாத்திருச்சு எல்லாம் வந்து அந்த 5 விகாரம் தான் வந்து வீழ்த்திருச்சு. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் துவாபர யுகத்துல விழுந்தது சரித்திரம் பாத்தீங்கன்னா தெரியும். 5 விகாரத்துல தான் விழுந்திருப்பாங்க. பெண்கள்கிட்ட ஏமாந்து ராஜ்யத்தை இழந்திருப்பாங்க. இது எல்லாமே ராவணனுடைய வேலைதான். ராவணன் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக மாற்றிட்டான். பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. ஆனா முன்னாடி அவ்வளவு இருந்தது. தங்கம், வைர வைடூரியங்களான மாளிகைகள் இருந்தன. எப்பன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு செல்வம் இருந்தது. இப்போது என்ன நிலையில் இருக்கிறது பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு செல்வம் கிடையாது, இங்க எதுவுமே இல்ல. அதுவும் பாபாவை தவிர வேற யாரும் கிரீடம் அணிந்தவர்கள் போலாக்க நம்மள முடியாது. கடவுளை தவிர நம்மள கிரீடம் அணிந்தவர்களா யாராலையும் மாத்த முடியாது. சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றார் என்று இப்போது நீங்கள் சொல்றீங்க. இப்போது மரணம் முன்னாலே நிக்குது என்று பாபா சொல்றாரு. நீங்கள் வானப்பிரஸ்திகள் ஆவீர்கள். நம்ம எல்லாருக்கும் 60 வயசு, ஆத்மாக்கு வயசாயிடுச்சு, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்றாரு. அது சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ எல்லாருக்குமே வயசாயிடுச்சுன்றாரு. ஏன்னா மரணம் முன்னாடி நிக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போது திரும்பி செல்ல வேண்டும்ன்றாரு. அத கணக்கு வழக்கு முடிச்சா எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் சாம்பலாகிடும்ன்றாரு. அவரை நினைக்க நினைக்க நம்ம கர்ம கணக்கு எல்லாம் முடிஞ்சிரும், பாவம்லாம் அழிஞ்சிரும்ன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள் ஆவோம். சுயம் பகவான் நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பையே படிப்பிக்கின்றார். இந்த போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமேகத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்யணும். 2வது பாயிண்ட், இப்போது நம்முடைய வானப்பிரஸ்த நிலையாகும். மரணம் முன்னால் நிற்கிறது, திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் இப்ப சாம்பலாக்கணும்ன்றாரு. வரதானம், ஞானம் எனும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராக ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப ஞானன்றதுதான் சாவின்றாரு. இத சாவியை போட்டு திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட பொக்கிஷம் கிடைக்கும், அழியாத பொக்கிஷம் கிடைக்கும்ன்றாரு. எல்லா பாக்கியத்தையும் அடைங்க. அப்ப அந்த பொக்கிஷங்களை நீங்க பாக்கியமாக அடையக்கூடிய பெரும் செல்வந்தரா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அது இந்த நேரம் வரதானம். அது சங்கமேகத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சங்கமேகத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியவனாக ஆக்குவதற்கு ஞானம் எனும் சாவி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சாவி? ஞானம் எனும் சாவி கிடைச்சிருக்குது. இந்த சாவியை பயன்படுத்தி எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு பாக்கிய கஜானாவை எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றாரு. இந்த ஞானம் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா கொடுக்குறாரு. யார் வேணாலும் நீங்க நம்பினீங்கன்னா இந்த ஞானத்தை அடையலாம். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலான்றாரு. இப்ப இந்த நேரம் திறந்து இருக்குது கஜானான்றாரு. சாவி மட்டும் ஞானன்ற சாவியை பயன்படுத்திக்காங்க. சாவி கிடைத்தது, பெரும் செல்வந்தர் ஆனீர்கள். ஒருவர் எந்த அளவு செல்வந்தர் ஆவாரோ அந்த அளவு குஷி இயல்பாகவே இருக்குன்றாரு. சும்மாவே நம்ம பணக்காரங்கன்னு பாத்தீங்களா, நிறைய காசு இருக்குன்னா சந்தோஷமா இருப்போம் இல்லையா. இது அழியாத செல்வம் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். அழியாத குஷி எனும் நீர்வீழ்ச்சி அனுபவம் ஆகும் சொல்றாரு. அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராக தென்படுவாங்க.
அவரிடம் இல்லை எனும் பொருளே இராதுன்றாரு. எல்லாமே இருக்குன்றாரு. இந்த ஞானம் அடைஞ்சவங்க அவங்களுக்கு எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பிடும், அவங்கள்ட்ட இல்லைன்ற பொருளே இருக்காதுன்றாரு. ஸ்லோகன்: தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்து கொண்டால் அனைத்து சக்திகள் எனும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும்ன்றாரு. பாபா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, பாபாவோட கனெக்ஷன் சரியா இருந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த அஷ்ட சக்திகளும் வந்துடும். வாழ்க்கை வாழ அதுதான் தேவை. அந்த சக்திகள் என்ற எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் எல்லா சக்திகளும் என்ற மின்சாரம் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். பாபாட்ட கனெக்ஷன் சரியா இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. அவ்யக்த சமிஞை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். எந்த அளவு தூய்மையோ அந்த அளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டின்றாரு. ஒருவேளை தூய்மை குறைந்தால் பர்சனாலிட்டி கூட குறைஞ்சிரும்ன்றாரு. இந்த தூய்மை எனும் ஆளுமை சேவையிலும் சுலபமாக வெற்றியை தரும்ன்றாரு. நீங்க இந்த எண்ணம் சொல் செயல் மூன்றுத்துலயும் தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருந்தாதான் சேவையில கூட சுலபமான வெற்றி வரும்ன்றாரு. மாறாக ஒரு விகாரமாயினும் அம்சமாகவே இருந்தாலும் மற்ற துணைவர்களும் அவசியம் இருப்பாங்க. அதாவது தூய்மை இருந்தா சுகம் சாந்தி வந்துடும். தூய்மை இல்லைன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விகாரம் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ கோபம் இருந்தா கூட கோபத்தினுடைய அம்சம் கொஞ்சம் ஏதோ சிறுசிறுப்பு இருந்தா கூட எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துருமா அந்த கோபம். அது காமம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே வந்துருமா. அகங்காரம், அந்த கோபம் வந்தவங்க பாருங்களேன் அகங்காரமா பேசுவாங்க. என்கிட்டயே பேசுறியா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படிலாம் பேசுவாங்க. அந்த கோபம் வந்துருச்சுன்னா அது அகங்காரத்தையும் கூட்டு வந்துடும். இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துருமா அந்த ஒரு அம்சம், விகாரத்தினுடைய அம்சம். அதனாலதான் 5 விகாரம் இருக்கக்கூடாது. 5 விகாரத்தையும் வேற இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் எல்லாத்தையும் அது கூட்டு வந்துடும். அம்சம் வம்சமாயிடும். எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளதோ, எங்க தூய்மைன்றது தாய். தூய்மைக்கு 2 குழந்தைங்க, அது சுகம் சாந்தி. தூய்மை இருந்தாலே சுகம் சாந்தி வந்துடும். எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் இருக்குதோ அவ்வாறே தூய்மையின்மைக்கும் 5 விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் இருக்குன்றார் பாபா. தூய்மை இல்லைன்னா கண்டிப்பா 5 விகாரம் வந்துடும். அதுக்கும் ஆழமான சம்பந்தம் உள்ளதுன்றாரு. தூய்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீடு சுகமா இருக்கும், உங்க வீடு அமைதியா இருக்கும். ஏன்னா நீங்க தூய்மையா இருக்கிறீங்க. நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா உங்களை தேடி அந்த ஹாப்பினஸ் பீஸ் வந்துடும். எனக்கு அமைதி இல்லை, எனக்கு சுகம் இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னா நம்ம தூய்மையா இல்லைன்னு அர்த்தம். தூய்மையா இல்லைன்னா அந்த 5 விகாரம் நம்ம கிட்ட இருக்கு, அதனாலதான் நம்மளால சுகமா இருக்க முடியல, அமைதியா இருக்க முடியலன்னு அர்த்தம். தூய்மையின்மைக்கு 5 விகாரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்றாரு. இதெல்லாம் பாபா சொல்றாரு நமக்கு. ஆகவே எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாத போதுதான் தூய்மை எனும் ஆளுமையுடன் சேவை செய்பவர் என்றே சொல்ல முடியுன்றாரு. வச்சுட்டார் பாருங்க ஆப்பு. எந்த ஒரு விகாரமும் அம்சமும் இல்லைன்னு சொல்லும் போதுதான் தூய்மை எனும் ஆளுமை உங்களுக்கு வரும். தூய்மை எனும் ஆளுமை வரும்போதுதான் அப்பதான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும், தூய்மை எனும் ஆளுமையுடன் சேவை செய்பவன்ட்டு உங்களை சொல்ல முடியும். அது வரைக்கும் ஏதோ தூய்மை இல்லாம நம்ம சேவை செய்யறோம்னா சேவையில வெற்றி கிடைக்காதுன்றாரு. ஏதோ ஒரு கோப விகாரம் இருந்தா கூட அவ்வளவுதான் ஜெயிக்க முடியாதுன்றாரு. அதனால 5 விகாரத்தையும் நீங்க ஜெயிக்கணும். அதனாலதான் அந்த ராவணன் அந்த ராமர் ஒரு தலையா பிச்சு போட்டாராம். ஒரு தலையா 5 விகாரம் தானே அது. 10 தலை ராவணன்ல ஒரு தலையா அம்பு விட்டாராம். அது போச்சான். அப்புறம் திரும்ப திரும்ப ஒட்டிக்கிச்சான். அந்த தலையெல்லாம் ஒட்டிக்கிச்சான். போகவே இல்லையா கடைசி வரைக்கும், எல்லாம் திரும்ப திரும்ப ஒட்டிக்கிச்சான். அதுக்கப்புறம் ராமர் அந்த நாபியில வயிறு பகுதியில அம்பு விட்டாராம். அப்பதான் அந்த ராவணன் சாஞ்சானான் கடைசியா. அந்த தேக அபிமானம்ன்றது தான் ஒட்டுமொத்த அந்த விகாரத்துக்கு காரணமே அந்த அகங்காரம், தேக அபிமானம் தான். அதனாலதான் அசிரரி ஆயிடுங்கன்ட்டு பாபா வரதானம் கொடுக்குறாரு. அந்த ஆத்ம பயிற்சி, அசிரரி பயிற்சி செய்யும் போது தான் அந்த தேக உணர்வு டோட்டலா போகும். அப்பதான் 5 விகாரம் நமக்கு வராது. அதுதான் தூய்மைன்னு சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றாரு, ஒரு விகாரத்தினோட அம்சம் கூட இருக்கக்கூடாது. தேக உணர்வையே தியாகம் பண்ணிடுங்க, ஆத்ம உணர்வுக்கு வந்துருங்க, எல்லாரையும் ஆத்மாவா பாருங்கன்ட்டு சொல்றாரு. அப்பதான் ஜெயிக்க முடியும் மாயாவன்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி யார் ஜெயிச்சு போறாங்களோ அவங்கதான் லட்சுமி நாராயணனா மாற முடியும். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.